திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. ஒரு அருமையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நீ எதை கண்டு பயப்படுகிறாய்? நீ எதை கண்டு பயப்படுகிறாய்? மரணமா? அது உறுதி, தவிர்க்க முடியாதது. அவமானமா? ஒரு வாரத்தில் எல்லோராலும் மறக்கப்படும். அனைத்தையும் இழப்பதா? மீண்டும் உன்னால் கட்டி எழுப்ப முடியும். அஞ்சுவதற்கு இங்கே எதுவுமே இல்லை. தொடர்ந்து உன் இலக்கை நோக்கி முன்னேறு. அருமையான வரிகள் இல்லை? நீ எதை கண்டு பயப்படுகிறாய்? மனிதனுக்கு நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பயம், ஒவ்வொரு வயதிலும் ஒரு பயம். குறிப்பாக ஒரு 40-45 கடந்துட்டோம்னா உடனே ஒரு மரண பயம் வந்துடுது. எனக்கு இந்த நோய் இருக்குமோ, அந்த நோய் இருக்குமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி நோய் ஆகிடுமோ. குறிப்பாக மரண பயம். மகாபாரதத்தில் தர்மன்கிட்ட கூட ஒரு அருமையான அந்த கேள்வி கேட்கும். ஒரு அருமையான இடம் அது. அவங்க சகோதரர்கள் எல்லாம் போய் மரணித்து விழுகிற இடம். அந்த ஒரு மரம் இவனை பார்த்து கேள்வி கேட்கும், வாழ்வின் ரகசியம் என்னன்னு. அவன் சொல்லுவான், மரணம் எல்லா இடங்களிலும் நடப்பதை கண்கூடாக பார்த்தும் கூட எனக்கு மரணம் வராது என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானே, அதுதான் ஆச்சரியமானதுன்னு சொல்லுவான். அதே போல் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது எல்லாருக்கும் நிகழ்வது. அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. அவமானமா? ஐயோ, ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு வாழ்க்கையில். எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரும் துரோகம், ஒரு அவமானம், ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் நடந்துருச்சே அப்படின்னு நம்ம உடஞ்சி போய் உட்காந்துட வேணாம். மனிதர்கள் ஒரு வாரத்தில் அதை மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த செய்தி அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மனிதன் மறதியை கொண்டவன். அவன் அடுத்தடுத்த செய்திக்கு போய்கிட்டே இருப்பான். சுஜாதா ஒரு முறை சொன்னார், எதிர்காலத்தில் இந்த சமூக ஊடகங்கள் ரொம்ப பல்கி பெருகி கொண்டே போகிற ஒரு கட்டத்தில் எதிர்காலத்தில் ஒரு மனிதன் 15 நிமிஷம்தான் பிரபலமாக இருப்பான் அப்படிங்கிறார். அடுத்தது வந்துடும், அடுத்த செய்தி வந்துடும், அடுத்த செய்தி வந்துடும். அப்படி போய்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள். எல்லாவற்றையும் கடந்து போய் கொண்டே இருப்பாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். அதுபோல் அவமானமா அப்படின்னு, அவமானம் ஆயிடுச்சே அப்படின்லாம் வருத்தப்பட்டு உடஞ்சி போய் உட்காந்துடாதீங்க. ஒரு வாரத்தில் எல்லாராலும் மறக்கப்படும். அதை மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்துடும், அவங்களுக்கு அடுத்த செய்தி வந்துடும். அவங்க வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும். உங்கள் அவமானத்தை பற்றி, உங்களை பற்றிலாம் நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்கலாம். நீங்கள் கவலைப்பட வேணாம். எடுத்து தூர எரிந்து விட்டு போய்கொண்டே இருங்கள். சரி, அனைத்தையும் இழப்பதா? ஒரு பெரிய நெருக்கடி சார், எல்லாமே போயிடுச்சு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடித்த எடிசனுக்கு 60 வயது கடந்த போது அவருடைய ஆய்வுக்கூடம் திடீர்னு தீப்பற்றி எரியுது. எல்லோரும் நினைத்தார்கள் எடிசனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போனதுன்னு. ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே அவர் பெருசாக ஆய்வுக்கூடலாம் நிறுவிட போகிறாரு. இனிமேல் இவருடைய எதிர்கால வாழ்வே முடிந்துவிடும் என்று கற்பனை கோட்டைகள் கட்டினார்கள். ஆனால் எடிசன் சொன்னார், அந்த எரிந்து கொண்டிருக்கிற ஆய்வுக்கூடத்தை பார்த்து எடிசன் சொன்னார், என்னுடைய பிழைகள் எல்லாம் எரிகிறது என்று சொன்னார். மை மிஸ்டேக்ஸ் பேர்ன் என்று சொன்ன ஒரு மாபெரும் ஞானி அவர், அறிவியல் ஞானி எடிசன். அதனால தான் அவரால் 1000 கண்டுபிடிப்புகள் மேல் கண்டுபிடிக்க முடிந்தது. சொல்லிவிட்டு மீண்டும் புதிய ஆய்வுக்கூடத்தை கட்டி எழுப்பினார். அதான் அவருடைய வரலாறு. அதனால் மனதில் உறுதி இருந்தால், நீங்கள் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று நினைத்தாலும் மனதில் உறுதி இருந்தால் மீண்டும் உன்னால் கட்டி எழுப்ப முடியும். அதை நம்புங்க. அதனால் அஞ்சுவதற்கு இங்கே எதுவுமே இல்லை. எதை பார்த்தியும் பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. இது 3 தானேங்க. மரணம், அவமானம், எல்லாத்தையும் இழக்கிறது. இது தானேங்க. இதை விட என்னங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பு இருக்க போகுது? ஆனால் இந்த 3மே அஞ்சுவதற்கு உரியது இல்லை. தூக்கி போடுங்க. ஏன் தெரியுங்களா? நாளை, இந்த அடுத்த கணம் இருக்குது பாருங்கள், அது என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுங்க. வாழ்க்கை ஒரு புதிருங்க, ஒரு விளையாட்டு. அடுத்த கணம் அது என்ன ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு நல்லது நடக்கலாம், ஓவர் நைட்டில் வாழ்க்கை மாறிடும். அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் வாழ்க்கை மாறிடும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். நாம் நம்பிக்கை கொள்வோமே வாழ்க்கை மேலே. ஏன்னா அதி அற்புதங்கள் நடந்திருக்கிறதே பலருடைய வாழ்க்கையில். அதனால் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்கிறார். என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் நம்ம 1000 மனக்கோட்டை கட்டுறோம்னு சொல்கிறார். அதுபோல் அடுத்தடுத்தது எது வேணால் நிகழும்.
நல்லதும் நிகழலாம், கெட்டதும் நிகழலாம். நம்ம பாசிட்டிவாக எடுப்போமே. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புதிர். அது நிறைய அற்புதங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. அதனால் நாம் போய்க்கிட்டே இருந்தால் போதும். எங்கேயும் சோர்ந்து உட்காந்துராம, நீ உன்னால் ஓட முடியலையா நடக்க முடியலையா ஊர்ந்து வாது போன்னு சொல்லுவாங்க. நதி போல் ஓடிக்கொண்டுரு அப்படின்னு. அப்போ நின்றக்கூடாது. நின்றுட்டோம்னா அந்த ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் தான் ஆறு. அது அப்புறம் அப்படியே நின்றுடுச்சுன்னா அது குளம் குட்டையாகி அப்படியே சாக்கடை ஆகிடும். அது மட்டும் நிற்கக்கூடாது. போய்கொண்டே இரு. அப்படி போய்கிட்டே இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் கடந்து போகலாம். வாழ்க்கை எத்தனையோ புதிர்களை, அற்புதங்களை வைத்திருக்கிறது. அதனால் அந்த நம்பிக்கையோடு நாம் போய்கொண்டே இருப்போம். வாழ்வின் அற்புதங்களை தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.